தீபத்தை முன்னிட்டு எல்லா விளக்குகளும் கழுவி சுத்தமா வச்சாச்சு. எல்லாம் கொஞ்சம் தலையிலே வச்சுக்கோங்க. தலையிலையா? வச்சுக்கிட்டுங்க. என் பையன் மூளைக்காரன் பத்தியடா டே. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். காலையில் நேரமாக எழுந்திரிச்சாச்சுங்க. இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம். அதுவும் வந்து இன்னைக்கு விகாஸ் தம்பிக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு பூஜை வச்சுருக்கோம். பஜனை வைப்பாங்க இல்லைங்களா, அதனால் வீட்டில் வந்து இன்னைக்கு ஒரு பஜனை வச்சுருக்கோம். அதுக்கு தான் காலையில் நேரமாக எழுந்தாச்சு. அதுக்காக மட்டும் இல்லை, இப்போ தான் ரெகுலராக காலையில் நேரமாக எழுந்திரிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பிஸியாகவே இருக்க போகிறோம். பஜனைங்கிறதுனால வீட்டில் வந்து சாப்பாடெலாம் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய சாமிங்களை வீட்டுக்கு வர சொல்ல போகிறோம். வீட்டில் சாமி பாட்டெலாம் பாடி பூஜையெலாம் ஐயப்பனுக்கு பண்ண போகிறோம். இது மாதிரி நிறைய வேலைகள்லாம் செய்ய போகிறோம். வாங்க முதல்ல காலையில் சமையல்லாம் செஞ்சு விகாஸ் தம்பியை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எல்லாம் செய்யலாம். தீபத்தை முன்னிட்டு எல்லா விளக்குகளும் கழுவி சுத்தமாக வச்சாச்சு. எல்லாம் கொஞ்ச நேரம் காயிட்டுன்னு எடுத்து கமுத்தி வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து எல்லாத்துக்கும் எடுத்து சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வச்சிடலாம். சமையல் வேலை எவ்வளோ ஆகிருக்குன்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்களா, இது வந்து இந்த கல்யாணத்தில் வந்து இந்த உருளியை வந்து உடச்சிவிட்டாங்க. அப்படியே தண்ணி ஊற்றி யார் உடைச்சாங்கன்னே தெரியல. அதனால் விரிசல் விட்டுருச்சு. தண்ணி விட்டோமா அப்படியே கொடன்னு ஊற்றுதுங்க. அதனால் இதில் எல்லாம் மண் போட்டு டேபிள் ரோஸ் வச்சுட்டேன். கலராக டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். அழகாக பூத்தா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இப்படி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி பூக்குதுன்னு சொல்லிட்டு. என்னங்க உங்களை சுற்றி இத்தனை மகளிர் மன்றம் இருக்கிறாங்க? இத்தனை பேர் காவலுக்கா? வேலை செய்யறதுக்கு வேலை செய்யக்கூடாது. நீங்களாம் கஷ்டப்படக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன்னா கவலைன்னு நாங்கள் இருக்கோம்ல அப்படிங்கிறாங்களா? இது எதுக்கு சாப்பாட்டுக்கா? சாமி விளக்கெல்லாமே கழுவி காய வச்சு நீட்டாக எடுத்துட்டோம். இப்போ இதுக்கெல்லாம் பொட்டு வச்சு எடுத்து வச்சிட்டோமாக்கா சாயந்தரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு தான் இப்போ வந்து சாமி விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்ருக்குறேன். ஆனால் கார்த்திகை தீபம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு மட்டும் வச்சா பத்தாது. வருஷம் ஒரு 2 விளக்காவது நம்ம வந்து புது விளக்கு வாங்கணும். அதனால இன்னைக்கு போய் பாருங்க மண் விளக்கு புது விளக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அதையும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊறட்டுன்னு போட்டிருக்கேன். தண்ணியில் ஊறினா தானே எண்ணெய் குடிக்காது, அதுக்காக எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு எங்களுக்கு 2 வேளை ஒட்டுக்கா சேர்ந்துக்குச்சு. இன்னைக்கு கார்த்திகை தீபமும் ஒன்றா சேர்ந்துக்குச்சு, அது கூட பஜனையும் வச்சிருக்கோமா. 2ம் ஒன்றா சேர்ந்ததுனால தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. ஏவினிச்சா? ஓகே. வாங்குறதுலாம் பெருசுலாம் இல்லை. ஒரு பொருளையும் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். இது கொஞ்சம் எடுப்பான கலராக வைக்கலாம்ல, மஞ்சளுக்கு கொஞ்சம் எடுப்பாம்ல. அந்த அந்த எலுமிச்சை பழத்துக்கு எடுப்பா இல்லை பாருங்க. அந்த வெள்ளை கலர் பூ கூட வைங்க, எடுப்பாக இருக்கும். கலர் கலராக வாழ்ந்துக்கிறாரு.
வெள்ளையும் மஞ்சள் ஆ வெள்ளை ப்ளூ ப்ளூ மஞ்சள். வெள்ளை பாருங்க அழகா இருக்குது. இது மாமா அந்த எலுமிச்சை பழ கலராக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. வெரி குட். ஓஹோ சூப்பர் சூப்பர். சாம்பார் வாசம் அடிக்குதுல்ல கும்பு கும்புன்னு. சாம்பார் மணக்குது, எங்கேயும் மணக்குது சந்தனம், எங்கேயும் மணக்குது அப்படிங்கிற மாதிரி சாம்பார் வாசம் அடிக்குது. சூப்பர் பா. வினிஷா பண்ணலாம் இறங்கி வேலை செய்யறாப்பா. சூப்பர் சூப்பர். இது வேலையை முடிச்சுட்டேன், டக்குனு குளிச்சுட்டு வந்துட்டேன். அதான் தெரியலடாப்பா. பஜனை அன்னைக்கு மழை வந்துருமா என்னமோ தெரியல. அதான் சாம்பார் மணக்குது, சாதம் வேகிறதுக்கு தண்ணி கொதிக்குது. சூப்பராக வந்து சாமி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ஜமக்கால விரிக்கிறோம் கீழே. ஏன்னா பூஜை வந்து நம்ம ஹாலில் தான் நடக்குது. படி பூஜை ஹாலில் நடக்கிறதுனால இங்கேயே சாமிங்கெலாம் உட்கார போகிறாங்க. அதனால இங்கே தரையில் உட்கார வைக்க வேணாம், ஜமக்காலம் விரித்து உட்கார வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஜமக்காலத்தை விரிச்சிருக்கிறோம். அவங்களே வந்துட்டாங்க, இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் விளக்குங்கள் மட்டும் தான் கொடுத்தோம், மற்ற பொருட்கள் எல்லாமே சாமியிலிருந்து படியிலிருந்து எல்லாமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இப்போ தான் தம்பி வந்துட்டான், விகாஸ் தம்பி வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது தங்கம் கோலம், உண்மையாலுமே. அதுக்கு தான் தங்கத்தை கூப்பிட்டு கோலம் போட சொல்லுங்க, தங்கத்தை கூப்பிட்டு கோலம் போட சொல்லுங்கன்னாங்களா. அழகா இருக்குது கலர் கொடுத்து. தெரியலையே, அவன் குளிச்சுட்டு வரதுக்கு கிளம்பிட்டான். எல்லா விளக்கும் இப்போ ரெடியாக இருக்குது. அண்ணாமலை தீபம் வந்து ஏற்றின உடனே நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றிடுவோம். தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு வந்து ஐயப்பன் சுவாமிகள் எல்லாமே வீட்டுக்கு வருவாங்க. சரிங்களா? எனக்கு கொஞ்சம் இந்த பூக்கள் கிடைச்சிச்சிங்களா, அதனால இந்த பூக்களை வந்து டெக்கரேஷனுக்கு வச்சிடலாம். அழகா இருக்குல்ல? எது டெய்லி வைக்க முடியாதுனாலும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு வைக்கலாம்ல, ஒரு விசேஷமான நாட்களில் கூட வைக்கலாம்ல. அதுக்கு தான் அழகா இருக்குதா நான் அலங்காரம் பண்ணினது. ஃப்ளவர் பாட்டு அப்படியே பூவு அப்படியே டபுள் கலர் அழகா இருக்குது. எங்க தம்பி வைக்கலாம் இதா? தலையிலே வச்சுக்கோங்க. தலையிலையா வச்சுக்கிட்டோங்க. எவ்வளோ கொழுப்பு இருக்கு. சூப்பர். ஓகே சொல்றாங்களா? ஓகே வா பாய், நம்ம தீபம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். சாமி ரூம் பாரு எவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அழகா இருக்காடா. இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு ஃபுல்லாக இந்த சாமி ரூம் சுத்தம் பண்ணுறது, விளக்குகளை க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையை தான் முழுக்க செஞ்சோம். நாங்கள் எல்லாம் செஞ்சு சாயந்தரம் ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. இதுக்கு மேலே தான் வந்து நம்ம தீபம் ஏற்றுற வேலை. முதல்ல டிவி போட்டுவிடு, அண்ணாமலையார் தீபம் ஏற்றிட்டாங்களான்னு பார்த்துட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். சரியா? டிவி போட்டுவிடு. ரெண்டு படிக்கட்டுக்கிட்டு வைக்கணும். வாசப்படிக்கிட்டு வையே. இங்க ஒண்ணு வை, அங்க ஒண்ணு வை. இந்த மூளைக்கு ஒண்ணு, அந்த மூளைக்கு ஒண்ணு வை. நான் பாரு வாசல் கழட்டு வச்சிருக்கேன் பாரு.
ஏற்றிட்டே வினிஷா விளக்கேற்று ஏற்றி கொண்டு வந்தா அந்த அந்த மூளைக்கு ரெண்டு வை அந்த அந்த வாசக்காலுக்கு காத்தடிக்குது காற்று நின்றுச்சு ஆ வீட்டை பார்த்து இந்த லாஸ்ட்டில் ஒன்று வை பாவாடில் பத்துற போகுது பார்த்து வை சூப்பர் அடுப்புக்கிட்ட ஒன்று வச்சாச்சு வெளி வாசக்காலுக்கு கொண்டு வச்சுட்டு வாங்கண்ணே ஐ சக்கு வந்து சூப்பராக இருக்குறா ஐயோ சக்கு என்னது செம்மையாக்குறா சக்கு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அவ்வளோ சீட்டில் இப்படி வச்சு இது பண்ணு அப்படி ஏற்றிருவே வினிசா அப்பா ஏற்றிட்டா சுட்டுக்காத அடுத்த தீப்பெட்டி குச்சி எடுத்துக்கோ அணிஞ்சிட்டே இருக்குது என் பையன் அழகாக ஏற்றி விட்டான்ப்பா இதெல்லாம் படிக்கட்டுக்கலாம் இல்லை காத்துங்க நீ உனக்கு தான் வினிசா தெரிஞ்சுக்கோ நீ இப்படி நீட்டமாக தான் குத்துற அப்படிலாம் இல்லை எப்படி இப்படி கிராஸாக தேய்ச்சி தான் விளக்கு தீப்பெட்டி வந்து இது பண்ணணும் உரைக்கணும் சுட்டு என் பையனை மூளைக்காரன் பத்தியாடா டே எங்க அப்பனுக்கு இருக்கிற 6வது அறிவு 6 பத்தியா பார்த்தான் தீப்பெட்டில ஆன் பண்ண முடியலன்னு பத்தியா என்ன பண்ணிட்டானு அப்பா வெற்றி மீது வெற்றி வந்து சேருங்கிற மாதிரி என் பையன் வெற்றிகரமாக எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றிட்டாரு பாரு இங்கேயும் விளக்கு ஏற்றியாச்சு சாமிக்கு அங்கே விநாயகருக்கு விளக்கு ஏற்றியாச்சு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டான்ப்பா ஏன் நிர்மலா பாரு முன்னாடி அந்த நிலவு வாசலுக்கு எல்லாமே ஏற்றிட்டான் ரொம்ப சூப்பர் தம்பி நான் அழகாக உட்காந்துக்கணும் நீ எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தருவியான் இந்த சாமி சாமி கோச்சிக்கவே கூடாது இதுதான் நம்ம ஐயனார் வீட்டு பொண்ணு உன் பேர் என்னடா சொல்டா ஐயனார் வீட்டு பொண்ணு உன் பேர் என்ன சொல்லு சத்தமா சொல்டி வர்ணிகா வர்ணிகா எலி சவுண்ட் அவ்வளோதான் கேட்குமா மூஞ்சி தெரியணும் சரி இப்போ என்ன படிக்கிற எல்கேஜி படிக்கிறியா எந்த ஸ்கூல்ல படிக்கிற எந்த ஸ்கூல்ல சத்தமா தான் பேசுமா அந்த அம்மா அந்த மாதிரி ராகவேந்திரால படிக்கிற வெரி குட் பரவாயில்லையா உங்க மிஸ் பேர் என்ன கங்கா மிஸ் கங்கா மேமா சூப்பர் சரி உங்க தம்பி பேர் என்ன விசாகன் ஓகே இல்ல ஒரிஜினல் பேர் தான் அது சொல்றதுல ஒரிஜினல் பேர் தான் உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குது தேங்க்யூ சொல்லு சாமிங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 7 மணிக்கு மேலே தாங்க வர ஆரம்பித்தாங்க ஏன்னா எனக்கு தீபம் இல்லைங்களா அதனால் எல்லோரும் வீட்டில் தீபம் வச்சுருப்பாங்களோ என்னவோ தெரியல நாங்கள் முதல்ல வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க விகாஸ் தம்பி வந்து கன்னிசாமி அப்படிங்கிறதுனால அவர் குருசாமி வந்து எல்லா விளக்குகளையும் அவனே ஏற்ற சொன்னார். அதனால் விகாஸ் தம்பி ஒவ்வொரு தீபமாக ஏற்றிட்டு இருந்தார். அதுக்குள்ளார வந்து ஒவ்வொரு சாமிங்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து வேலைக்கு போயிருப்பாங்க இல்லைங்களா, வேலைக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே வரணும். அதனால் கொஞ்சம் பேராக வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 பேர் 5 பேராக ஒட்டுக்காக வந்துட்டு இருந்தாங்க.
அதுக்குள்ளே கார்த்தி தம்பி சாப்பாடு எல்லாமே செஞ்சிட்டாரு. அதனால் சாப்பாட்டை எல்லாமே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளாரே வச்சிடலாம். ஏன்னா பஜனை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா சாமிங்களுக்கும் வீட்டுக்குள்ளாரையே வந்து நம்ம சாதம் பரிமாறிடலாம் அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணோம். அதுக்காகவே எல்லாருமே ஆளுக்கு ஒன்றா கையில் சாப்பாடு அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. முதல்ல விநாயகர் துதி பாடிட்டு அதுக்கப்புறம் பஜனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஜனை முடியறதுக்கு பக்கமாக நம்ம வந்து பஜ்ஜி சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் பஜ்ஜி வந்து சுடாமல் வச்சுருந்தோம். கடைசியாக சுட்டமாக்க சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் கடைசி கட்டத்தில் இப்போ பஜ்ஜி சுடவும் ஆரம்பித்தாச்சு. எனக்கு வர ஒரே வசனமாக போயிடுச்சிங்க. ஒரு 70-80 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். எங்கடா சாமிங்களையே காணுமே, ஒரு 10-20 சாமிங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரே யோசனையாக வருத்தமாக இருந்துச்சு. பஜனை நடக்கவே விகாஸ் சாமியை வந்து கூப்பிட்டு ஒவ்வொரு சாமிக்கும் அர்ச்சனை சொல்லி கொடுத்தாரு குருசாமி. அவர் சொல்ல விகாஸ் சாமியும் பூ எடுத்து போட்டு எல்லா சாமிங்களுக்கும் அர்ச்சனை சொல்லிட்டு இருந்தார். सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहं स्वामी கொஞ்ச நேரம் ஆக பார்த்தீங்களா எவ்வளோ சாமிங்க வந்துட்டாங்கன்னு. அப்படியே வந்து எனக்கு என்னமோ படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே 4-5 பேர் அப்படியே சரசரமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. நிறைய சாமிங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடெலாம் செஞ்சுருக்குமே, இப்போ யாருமே காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. ஐயப்பன் வந்து கைவிடலை, எல்லாரையும் அமுச்சு வச்சு என்னோட வீட்டையே நிறைச்சிட்டார் அப்படியே. இதில் ஹைலைட்டு பாட்டு பாட 2-3 பேர்த்துக்கு வந்து சாமி வந்தது தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஹரிஹராசனம் பாடி பஜனையை எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லா சாமிங்களையும் வீட்டுக்குள்ளாரையே உட்கார வச்சு இலை போட்டு நாங்களே பரிமாறினோம். எல்லாருமே வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க, இந்த மாதிரி விகாஸ் தம்பிக்கு வீட்டுக்குள்ளார பஜனை வச்சு இந்த மாதிரி சாமிலாம் கும்பிட்டு அவனை கோயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் சொல்லாமலே அவனே வந்து சாமி எனக்கு வந்து மாலை போடுற மாதிரி நான் கனவு கண்டேன், நான் மாலை போட்டுக்கணும்னு சொல்லி அவனே சொன்னதுனால அது வந்து அவனாக எல்லாமே செஞ்சுக்கிட்டான். நான் சொல்லியிருந்தா கூட இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான். அவனாக விருப்பப்பட்டதுனால எல்லா சாங்கியங்களையும் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டான். எதை சொன்னாலும் செஞ்சிட்றேன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டான். அந்த எடுத்துருக்குன்னு ரொம்ப நல்லா பண்ணீங்க. எங்க வெளியில இருக்கிறாரு, வெளியில சாப்பிடாதீங்களா, உட்காருங்கப்பா.
அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.